சார் சதீஷ்னு ஒரு பேஷண்ட் லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. சார் டயாலிசிஸ் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக முடியும் போது உடம்பு குளிருது சார். அங்கே இருக்க ஏசினாலையா இல்லை உடம்பே அப்படிதானா சார்? இதுக்கு கொஞ்சம் வழி சொல்லுங்கள் சார். பேஷண்ட் ஏஜ் 65. அதாவது டயாலிசிஸ் பண்ணும்போது கடைசி டயாலிசிஸ் முடியும் போது வந்து ரைகர் வருது, இல்லை சில்னஸ் வருது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனாக என்னவா இருக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 65 ஏஜ்னு சொல்கிறீங்க, அதனால் வந்து அவங்க இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு, வீக்காக இருப்பாங்க. தென் வந்து என்ன காரணமாக இருக்குன்னா அந்த பிளட் வந்து பியூரிஃபை பண்ணுற அந்த ஃபில்டர் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8 டைம் ரீயூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபில்டர் இருக்குல்ல, இதை வந்து 8 டைம் ரீயூஸ் பண்ணுவாங்க. இது 8 டைம் இது வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து டியூப் ரீயூஸ் பண்ணுவாங்க. இங்கே நாம் ஹாஸ்பிட்டலில் டியூப்ல ரீயூஸ்லாம் கிடையாது, ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இந்த ரீயூஸ் வந்து ஒழுங்காக பண்ணல, ஸ்டெரிலைஸ் ஆகலை அப்படின்னாலும், இல்லை வந்து அவர் டியூரிங் டயாலிசிஸில் வந்து ஒருத்தருக்கு கிளாட்டிங் சென்ஸ் அதிகமாக பிளட் கிளாட் ஆகும். அதனால வந்து டயாலிசிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து ரீயூஸ் பண்ணாலும் அந்த பிளட் கிளாட் உள்ள இருக்கும். அது மூலியமா என்ன ஆகும்னா ஸ்டெரிலைஸ் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் வந்து அமௌண்ட் இருந்துச்சுன்னா சிங்கிள் யூஸ் பண்றது பெட்டர். சிங்கிள் யூஸ் டியூப் வந்து பண்ணி டயாலிசிஸ் பண்ணிக்கிறது பெட்டர், ஹெல்தியா இருக்கலாம். பொதுவாகவே டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஏன் வந்து டியூரிங் டயாலிசிஸ்ல ரைகர் வருது அப்படின்னா, ரைகர், சில்னஸ், இந்த மாதிரி வந்து ஃபீவர், அதாவது டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து ரைகர் வரும், ஃபீவர் அந்த மாதிரிலாம் வரது காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் புது டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து என்னன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் எங்கே பண்ணுவாங்கன்னா கெத்தடர், ஐஜேவி இந்த கழுத்தில் வந்து லைன் போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்ம் கெத்தடர் அப்படின்னா ஜஸ்ட்டில் ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிமோரல், அது தொடையில் வந்து இந்த மாதிரி வந்து டியூப் போட்டு அது மூலியமாக ரத்தத்தை வெளியே எடுத்து அதில் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆகுனா மேக்ஸிமம் வந்து 1 மந்த் தான். அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் ஃபிஸ்டுலா வந்து மாறிடணும். ஃபிஸ்டுலாவுக்கு மாறாமல் நல்லா தான் இருக்குது, காஸ்ட் வந்து ஏதாவது அமௌண்ட் செலவு பண்ணணும், அப்புறம் பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு மாதம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது 1 மந்த்துக்கு மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த கெத்தடர் டியூப் வந்து செப்சிஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக ஹார்ட் கூட கனெக்ட் ஆகிறதுனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு, ஏதாவது தண்ணி பட்டா கூட அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸ்ட்ரைட்டாக அந்த செப்சிஸ் அந்த சீல் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பிளட்ல கலந்து போகும்போது என்ன ஆகுனா ரைகர் வரும். டியூரிங் டயாலிசிஸ்ல ரைகர் வரதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓ வாட்டர் குவாலிட்டி. ஆர்ஓ வாட்டரோட குவாலிட்டி அப்படின்னா டிடிஎஸ் வந்து பிலோ 20 இருக்கணும். நாம் ஹாஸ்பிட்டலில் டிடிஎஸோட வேல்யூ வந்து 5, மேக்ஸிமம் வந்து 10 தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஓ பைப் லைன்ஸ், ஆர்ஓ வாட்டர் தண்ணி வர அந்த பைப் இருக்குல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த எல்லா எண்ட்லையும் பாருங்க வளைஞ்சு போகும். இந்த பைப்பெல்லாம் கட் பண்ணியே இருக்க மாட்டாங்க, பாம்பு மாதிரி வளைஞ்சு போகும். ஏன் வந்து இது வந்து ஜெர்மன் ப்ராடக்ட். இந்த மாதிரி பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த சிபிவிசி பிவிசி லைன்லாம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து கட் பண்ணி ஜாயின் பண்றதுனால அந்த கட்டிங் அண்ட் இருக்கிறதெல்லாம் வந்து அங்கே வந்து பாக்டீரியல் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த தண்ணி வந்து எப்பயுமே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி பைப் லைனுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த பைப் லைன்ல கட் பண்ணி இருக்கிற இடத்துலலாம் வந்து அந்த வாட்டர் வந்து தேங்கி நிற்கிறதுனால அங்கே வந்து பாக்டீரியல் க்ரோத் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து இந்த ரைகர் இந்த சில்னஸ்லாம் வரதுக்கான டிபெண்ட் பண்ணி இந்த ஒரு காரணியா இருக்கு அப்படின்னா, டயாலிசிஸ் யூனிட்டுக்கு ஒரு ஆர்ஓ பிளான்ட் தான் வந்து ஹார்ட் மாதிரி. இது வந்து எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போதான் வந்து பேஷண்ட்ஸ் வந்து நல்லா சேஃப்டியாக இருப்பாங்க. இதுவும் மெயின் ரீசன். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா டயாலிசிஸ் பேஷண்ட் டியூரிங் டயாலிசிஸ்ல இந்த மாதிரி ரைகர் சில்னஸ்லாம் வராது. ஓகே, அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ஃபீவர் வந்திருக்கும். ஃபீவர் வந்து 2 நாளில் வந்து டேப்லெட்லாம் போட்டு சரி பண்ணியிருப்பாங்க. அடுத்து டயாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து டயாலிசிஸ் வந்து பண்ணி டயாலிசிஸ் பண்ணும்போது அது திருப்பி அந்த எஃபெக்ட்னால திருப்பியும் சில்னஸ், ரைகர், ஃபீவர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வந்து ஆல்ரெடி ஃபீவர் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து டயாலிசிஸ் வரக்கூடாது. நீங்கள் டாக்டரை பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா அதுக்கான மெடிக்கேஷன் வந்து கொடுப்பாங்க. டியூரிங் டயாலிசிஸில் என்னென்னலாம் வந்து மெடிக்கேஷன் கொடுக்கலாம்னு சொல்லி டயாலிசிஸ் ஸ்டாஃப்க்கு வந்து அவர் ஆர்டர் போடுவார். அதன்படி வந்து இந்த சில்னஸ், ஃபீவர், ரைகர்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைக்கலாம். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து டைரக்ட் கிடையாது. அது டயாலிசிஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டயாலிசிஸ் பேஷண்ட் மட்டும் தான் உள்ள இருக்கணும். டயாலிசிஸ் பேஷண்டோட அட்டெண்டர்ஸ், அவங்க அப்பா, அம்மா, சித்தி, தாத்தா, பாட்டி எல்லாமே வந்து உள்ள வந்து இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இது வந்து காற்றை வந்து வெளியே இழுத்துட்டு போகிறது எக்ஸாஸ்ட். அங்கே ஒரு இடத்துல இதே மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கு, அது ஏசி காற்றை வந்து உள்ள புஷ் பண்ணும். ஒரு இடத்துல வந்து உள்ள இருக்க காற்றை வந்து வெளியே இழுத்துட்டு போகும். இந்த சிஸ்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன், அதாவது காற்றோட தரம் குறைஞ்சிச்சுன்னா, இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த காற்றின் தரம் குறைஞ்சாலும் அவங்க வந்து இந்த மாதிரி டைரக்டாக கிடையாது, இது மூலியமா வந்து அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இது என்ன எப்படி பாதிக்கும் அப்படின்னா, அட்டெண்டர்ஸ் எல்லாருமே உள்ள வந்து கசமசா நல்லா உள்ளே நின்றுருக்கு அப்படின்னா அவங்க இந்த சிஸ்டமும் இல்லை, அது இல்லாமல் வந்து அட்டெண்டர்ஸ்லாம் ஃபுல்லாக உள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க காற்றை வந்து CO2 அதாவது ஆக்சிஜனை வெளியே உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே விடுறாங்க. அந்த காற்றுலாம் இங்கே உள்ளே இருக்கு, சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதோட காற்றோட தரம் குறையிறதுனாலையும் இன்டெரக்டா வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் அது பாதிக்கும். டயாலிசிஸ் பேஷண்ட் எப்பயுமே வந்து அவங்க நார்மல் ஹியூமன் மாதிரி அவங்க வந்து ஹெல்தியா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. அது வந்து அதை வந்து ஈஸியாக அந்த பாக்டீரியல் வைரஸ் வந்து ஈஸியாக பேத்தோஜன்ஸ் எல்லாமே அந்த நேசல் வழியாக உள்ள போச்சு அப்படின்னா அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகி சில்னஸ், ரைகர்ஸ், ஃபீவர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த ரீசன்களால் தான் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு சில்னஸ், ஃபீவர்ஸ், ரைகர்ஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, உங்களுக்கு நாம் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.